வெற்றி படிக்கட்டு. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் யாராவது உதவி கேட்டால் என்ன என்று கேட்காமல் இல்லை என்று சொல்லுவோம், அல்லது கையில் இருந்ததை கொடுப்போம். இப்படித்தான் 1865ஆம் ஆண்டு கடுமையான பஞ்சமான நேரம், வித்யாசாகர் கல்கட்டாவில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம், ஒரு சிறுவன் அவரிடம் வந்து, ஐயா பசிக்கிறது, காலனா கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டான். வித்யாசாகர் கேட்டார், காலனா அல்ல ஓரணா தருவன், என்ன செய்வாய்? உடனே அந்த பையன் ஏதோ தமா செய்கிறார் என்று சொல்லி, ஐயா ஒரணா கொடுத்தால் அரையணாவுக்கு நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு விட்டு அரையணாவை என் தாயாரிடம் கொடுப்பேன் என்று சொன்னான். வித்யாசாகர் மீண்டும் விடவில்லை. நான் 2 அணா கொடுத்தால் என்ன செய்வாய்? உடனே அவன் சொன்னான், ஒரணாவுக்கு நான் சாப்பிட்டு விட்டு ஒரணாவை என் தாயாரிடம் கொடுப்பேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு இவர் பணம் தருவதில்லை, ஏதோ தமாஷ் பண்ணுகிறார் என்று அவன் விலகி போக ஆரம்பித்தான். வித்யாசாகர் அவனை விடவில்லை. நான் உனக்கு 4 அணா கொடுத்தால் நீ என்ன செய்வாய்? உடனே அவன் மனதிற்குள் இவர் ஏமாற்றுகிறார் என்று எண்ணினாலும் சரி சொல்லுவோம் என்று 2 அணாவுக்கு நான் ஏதாவது சாப்பிடுவேன், என் தாயாருடன் சேர்ந்து சாப்பிடுவேன், 2 அணாவை வைத்து நான் மாம்பழம் வாங்கி அதை வியாபாரம் செய்து 4 அணா சம்பாதிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் வித்யாசாகர் அவனை பாராட்டி அதே 4 அணாவை கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று சொல்லி அனுப்பிச்சார். ஒரு நாள் அதே வித்யாசாகர் அவர்கள் கல்கட்டா நகரில் ஒரு பாதையாக போய்கொண்டிருந்த பொழுது ஒரு கடையிலே இருந்த பையன் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான். யாரப்பா நீ என்று கேட்டார்கள். நான் தான், உங்களிடம் 4 அணா வாங்கி என் வாழ்க்கையை உயர்த்தி கொண்ட அந்த பையன் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று அவரிடம் கேட்டான். அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. 4 அணா கொடுத்தால் 2 அணாவை தானும் தன் தாயாரும் சாப்பிட்டு விட்டு 2 அணாவுக்கு மாம்பழம் வாங்கி 4 அணாவுக்கு விற்பனை செய்வேன் என்று சொன்னானே, அந்த பையன் தான் என்று அவர் உடனே நினைவு கூர்ந்து, இது உன் கடையா என்று கேட்டார். ஆமா ஐயா, நீங்கள் ஒரு மணித்துளியாவது என் கடையில் வந்து உட்கார்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கடையில் வந்து அவரை அமர வைத்தான். அவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி, அவனுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நிலையில் நாம் முன்னேற வேண்டும் என்று எண்ணினால் எந்த ரூபத்திலாவது கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். 4 அணா கொடுத்தார், 2 அணாவுக்கு மட்டுமல்ல 4 அணாவுக்குமே 2 நாளையில் சாப்பிட்டு அதை தீர்த்து விடலாம். ஆனால் அந்த 2 அணாவை வைத்து மாம்பழம் வாங்கி வியாபாரம் செய்து 4 அணா 8 அணா 16 அணா இப்படி ஆகி அன்று ஒரு கடைக்கு அவன் ஒரு முதலாளியாக மாறிவிட்டான். எனவே வாழ்க்கையில் நாம் சில நல்ல காரியங்களை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் மனதில் நிறுத்தி அதன் மூலம் வெற்றியை பெற வேண்டும். சாப்பிடுவதும் தூங்குவதும் வீணே நேரத்தை கழிப்பதும் ஒரு சாதனை அல்ல. சாதனை என்பது வரலாறு சொல்லுகின்ற அளவிற்கு நாம் நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். வித்யாசாகர் அவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் அதை செய்தார். ஒரு தானம் என்பது ஒன்றுமே பலன் தராது என்று எண்ணி கொடுப்பது, பிரதிபலன் எதிர்பார்ப்பது, சிலது கொடுக்கின்ற பணத்தின் மூலம் ஒருவனின் வாழ்க்கை பலனுள்ளதாக ஆகிறதா என்று பார்ப்பது. வித்யாசாகர் அதைத்தான் பார்த்தார். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணத்திலும் நாம் கிடைக்கின்ற கருத்து, கிடைக்கின்ற வாழ்க்கை நெறிகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது யாரோ உங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் தான் அந்த வெற்றியை தேடிச் செல்ல வேண்டும். எதில் என்ன கிடைக்கும், அதில் நாம் சாதனை படைக்கலாம் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.